வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இன்றைக்கி பார்ட் 1ன்னு வச்சு இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட இன்ட்ரோடக்ஷன் ஒவ்வொன்றத்தையும் நம்ம கண்டிஷன் வைஸ் என்ன மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறது, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் அதாவது கண்டிஷன் பேஸில் எப்படிலாம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை ஸ்கூல் புக்லேயும் பார்த்துருப்போம், படித்து வந்துருப்போம். இதெல்லாம் நம்ம வேர்டிங்ஸாக நம்ம காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஹெச்சிஎஃப். நார்மலாக உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தமிழில் பெயர் பார்த்தீங்கன்னா மீ சி ம மற்றும் மீ போவ. தமிழில் மீசிமா மீப்போவான்னு சொல்லுவாங்க. இது தமிழ் பெயர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். மிகச்சிறிய பொது மடங்கு மீசிம, மிகச்சிறிய பொது மடங்கையே மீசிம, மீப்போம, மீப்போம அப்படின்னு நிறைய தமிழ் பெயர்கள் உண்டு. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வெறும் எல்சிஎம் தான். அதனால தான் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட டாப்பிக்கை மட்டும் தமிழ் மீடியம் எல்லாருமே இங்கிலீஷ் டெர்ம்ஸை தெரிஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும். இதுக்கு மீசிமா மாதிரியே மீப்போவாவும் பார்த்தீங்கன்னா மீப்போவ அல்லது மீப்போ கே தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக கரெக்டான வேர்டிங்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப்க்கு மிகப்பெரிய பொது காரணி மீப்போ கா மிகப்பெரிய பொது காரணி. அதுக்கு வேறு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பொது வகுத்தி, மிகப்பெரிய பொது காரணி அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டு பேராக சொல்லுவோம். அடையாளப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மீ போவ, மீ பேவ, மீ போக்கா, மீ பேக்கா. சில நேரத்தில் ஊபேக்கான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உயர்ந்தபட்ச பொது காரணி. உயர்ந்தபட்ச பொது காரணினாலும் ஹெச்சிஎஃப்னாலும் ஒன்று தான். ஹெச்சிஎஃப்க்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் இருக்குது. ஹெச்சிஎஃப் அப்படின்னாலும் ஜிசிடி அப்படின்னாலும் ஒன்று தான். இது ரெண்டுமே ஹெச்சிஎஃப் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம ஹெச்சிஎஃப்னு கூப்பிடலாம், இல்லைனா ஜிசிடின்னு கூப்பிடலாம். உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸை நீங்கள் போய் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். வகுத்தினா என்ன, காரணினா என்னன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் டிவைசர் இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதாவது எல்லா ஃபேக்டரும் டிவைசர், எல்லா ஃபேக்டரும் டிவைசர் அப்படின்னா தமிழில் அதாவது அனைத்து காரணிகளும் வகுத்திகள், அனைத்து காரணிகளும் வகுத்திகள். ஆனால் அனைத்து வகுத்திகளும் காரணிகளாக இருக்க முடியாது. ஆனால் இந்த டாப்பிக்கில் நம்ம ஹெச்சிஎஃப்னு போடுறோம், ஜிசிடின்னு போடுறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டாப்பிக்கில் நம்ம காரணிகளை பற்றி பேசுகிறோம். யாரை பற்றி பேசுகிறோம்னா காரணிகளை பற்றி பேசுகிறோம். காரணியை நம்ம வகுத்தின்னு கூப்பிடலாம், தப்பே கிடையாது. எல்லா வகுத்தியும் தான் என்னன்னு சொல்ல முடியாதுன்னா காரணின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த டாப்பிக்கு எஃப்ங்கிறது ஃபேக்டர், இங்கிலீஷில் ஃபேக்டர், தமிழில் காரணி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் மீ சீமா மீ போ க அப்படிங்கிறது இதோட பெயர். சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஹெச்சிஎஃப். எப்பயுமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது எல்சிஎம்மோட ஆன்சர் தான் ஹெச்சிஎஃப் விட பெருசாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். நான் இங்கே சைடில் போட்டு காமிக்கிறேன். 10, 15. 10க்கும் 15க்கும் நம்ம இந்த டானாவகத்தில் எல்சிஎம் போட்டாலும் ஓகே. ஆனால் நம்மலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டோம். இதை நம்ம எப்படி போடணும்னா பகா காரணியின் பெருக்கல், அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் இது சால்வ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 எப்படி பிரிக்கலாம்னா 2 × 5, 2 ஒரு பகா எண், 5 ஒரு பகா எண். அதுதான் பகா காரணியின் பெருக்கல். இப்படி போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால இது எடுத்துக்கலாம். அடுத்தது 15 எப்படி போடலாம்னா 3 × 5, 3 × 5, 3ங்கிறது ஒரு பகா எண், 5ங்கிறது ஒரு பகா எண். 3, 5, 15. எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மெத்தடில் நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிக்கு பயன்படுத்துவோம். என்ன அப்படின்னா எது ரிப்பீட் ஆகிருக்கோ அது ஒரு வாட்டி, எது அதிக முறை ரிப்பீட் ஆகிருக்கோ அது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எழுதிடணும். ரிப்பீட் ஆகாத எழுதுறது எல்சிஎம். காமன் அன்காமன்லாம் பார்க்க தேவையில்லை. ஆனால் பேரில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு இருக்கும். ஆனால் காமன் அன்காமன்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்னன்னு செக் பண்ணோம்னா 5 2 வாட்டி இருக்குது, அதில் ஒரு வாட்டி எழுதிட்டா போதும். 5 × 3 × 2. அன்காமனையும் எழுதணும். காரணம் என்னன்னா மல்டிபிள், மடங்கு அப்படின்னா பெருக்கலாக பயன்படுத்துவோம். மடங்கு அப்படின்னா பெருக்கல். அப்போ கொடுத்துருக்கிற நம்பரை விட எல்சிஎம் எப்படி இருக்கும்னா பெருசாக தான் இருக்கும். இல்லைனா அதில் எது பெரிய நம்பரோ அதுவாக இருக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஒரு நல்ல ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட எண்களில் எது பெரிய எண்ணோ அது எல்சிஎம்மாக இருக்கலாம், அல்லது பெரிய எண்ணின் மடங்காக இருக்கும் அப்படிங்கிறது எல்சிஎம்மோட கான்செப்ட்.
இப்போ நம்ம அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 15 × 2 30. 30 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம். பாருங்களேன், பெரிய நம்பராக இருக்கலாம் அல்லது பெரிய நம்பரோட மடங்காக இருக்கலாம். 15ங்கிறது பெரிய நம்பரோட மடங்கு. 15ஓட மடங்கு என்ன? 15, 30, 45, 60, 75, 90 இந்த மாதிரி வாய்ப்பாடுகளை சொல்லிகிட்டே போகிறோம்ல, அதுதான் மடங்குன்னு சொல்கிறது. அப்போ அதில் ஒன்று பெரிய நம்பர் எல்சிஎம்மாக இருக்கலாம் அல்லது பெரிய எண்ணின் மடங்காக இருக்கலாம். அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். ஆன்சர் எல்சிஎம் 30. HCF அப்படின்னா இவை இரண்டும் பொதுவாக வகுக்கும் எண்ணா அதுக்கு பேர் காரணி அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் காரணின்னு சொல்கிறோம்? மீதி 0 தந்தால் அந்த வகுத்திக்கு பெயர் காரணி. இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டுத்துலையும் எது காமனாக நம்பர் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். இப்போ நான் பிரிச்சிருக்கிற இந்த பகா எண்கள் காரணியில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தா 5. அப்போ 5 தான் இதுக்கு HCF. பாருங்க, இது ரெண்டும் எதால வகுப்படும் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாடில் தான் வகுப்படும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். இது ரெண்டுத்துக்கான எல்சிஎம் என்னன்னா 30. 30ங்கிற நம்பர் HCF 5 விட பெருசாக இருக்கு, 5 விட பெருசாக தானே இருக்கு. எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than HCF. அடுத்தது எல்சிஎம் டிவைடட் பை HCF. எல்சிஎம்ஐ எப்பொழுதும் HCF வகுக்கும். 30 நீங்கள் வேணா இங்கே சைடில் போட்டு பாருங்க. 30 டிவைடட் பை HCF 5. இதை வகுத்தீங்கன்னா வகுப்படுது, அவ்வளோதான். இதை வகுத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ வருது, அதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம். ஆனால் வகுக்கும். எப்பொழுதும் எல்சிஎம்ஐ HCF வகுக்கும். எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை HCF. அடுத்தது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எண் மற்றொரு எண்ணை வகுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு எண் 5ஆல் வகுப்படுது அப்படின்னா அது 5ஓட மடங்காக இருக்கணும். ஒரு எண் 6ஆல் வகுப்படுது அப்படின்னா அது 6ஓட மடங்காக இருக்கணும். எந்த நம்பர் 6ஆல் வகுக்க முடியும்? 6, 12, 18, 24, 30, 36, 42 இந்த மாதிரி 6ஆல் வகுப்புற நம்பரை தான் 6ஆல் வகுக்க முடியும். இப்போ நம்ம இதையே நம்ம சின்னதாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் நிறைய பெரிய நம்பர் நம்பர் 636. அப்போ 636ங்கிற நம்பர் 6ஆல் வகுப்படுதான் நமக்கு தெரியும். இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி. அந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 6ஆல் வகுப்படும் எண்கள் அனைத்தும் 6இன் மடங்காகவே இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். எல்சிஎம் HCF வகுக்குதுன்னா HCF பெருக்கிக்கிட்டே போறீங்க. இப்போ HCF 5 பெருக்கிக்கிட்டே போறீங்க. ஒரு 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20, 5 5 25, 6 5 30. 6 × 5 தான் என்ன வருதுன்னா 30. அப்போ இந்த கண்டிஷன் சால்வ் ஆகுது. என்ன அப்படின்னா HCF இன் மடங்கானது எல்சிஎமாக அமையும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ், இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. HCF இன் மடங்கானது எல்சிஎமாக இருக்கும். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அந்த என்னங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எனி நம்பர் அந்த எனி நம்பரோட மல்டிபிளாக இருக்குமா? எதுக்கு எந்த நம்பரோட மல்டிபிளாக இருக்கும்? HCFக்கு மல்டிபிளாக இருக்கும். HCF பெருக்கிட்டே போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன கிடைச்சிரும்? ஆன்சரா எல்சிஎம் கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வது கண்டிஷன், இஃப் கிவன் டூ நம்பர்ஸ், இதை ஏன்னு பேர் சொல்லி கூப்பிடலாம், இதை பின்னு பேர் சொல்லி கூப்பிடலாம். இது ரெண்டுத்துக்கும் பெருக்கல் பலன் 10 15 பெருக்கினீங்கன்னா 150. 10 × 15 150 ஈக்குவல் டு எல்சிஎம் × HCF 30 × 5. இது ரெண்டுத்தோட ஆன்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஈக்குவலாக இருக்கும். அப்போ கொடுக்கப்பட்ட எண்கள் 2 எண்கள். ஏன் சார் 2 எண்ணை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எல்சிஎம்மை பொறுத்தவரையும் மினிமம் 2 எண்கள் எடுத்து பேசினா தான் கரெக்டாக போற்றே ஆகும். அதனால தான் நம்ம 2 எண்கள் எடுத்துக்கிறோம். 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவற்றின் எல்சிஎம் மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமம். அதுதான் இந்த கண்டிஷன், 3வது கண்டிஷன். இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்குது. 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவற்றின் எல்சிஎம் மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமம். இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், அப்போ 3 நம்பர் கொடுத்திருந்தா 4 நம்பர் கொடுத்திருந்தான்னு கேட்கலாம். அதான் நான் பின்னாடி ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக எடுத்து இன்னொரு டீட்டெயிலாக போடுறேன். இப்போ நம்ம ஒரு மாதிரி ப்ரீஃபாக பார்ப்போம். ப்ரீஃப் அப்படின்னா சுருக்கமாக பேசுறது. ப்ரீஃப் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரொம்ப விளக்கமாக பேசுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. ப்ரீஃப் அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக பேசுறது. இன்னைக்கு நான் ப்ரீஃபாக பார்ப்போம். ஏன்னு கேட்டால் நம்ம 6th புக்கு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பேசிக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் வீடியோஸ் எல்லாத்தையும். நம்ம இன்றைக்கி போட போகிற சம்மெல்லாம் ரொம்ப சின்னதாக ஈஸியாக இருக்கக்கூடிய சம்ஸாக தான் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் நம்ம இதை அதிகப்படுத்தும் போது இந்த கண்டிஷனை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அனதர் கண்டிஷனையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னபோது எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் HCFன்னு கொடுத்துருக்கேன். இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் இந்த கண்டிஷனே வயலேட் பண்ணுவாங்க. இது எப்பயுமே 100% இது உண்மைன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் 2 ஈக்குவலாக இருக்கும். எல்சிஎம் HCFும் ஈக்குவலாக இருக்கும். 2மே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கான கண்டிஷன் எப்படி என்ன மாதிரி நம்ம சால்வ் போகிறோம்னு பின்னாட்கள் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பேசிக்காக பார்த்துட்டு இருக்கோம்.
இரண்டு எண்களின் பெருக்கல் பலனானது அவற்றின் LCM மற்றும் HCF இன் பெருக்கல் பலனுக்கு சமம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் LCM அண்ட் HCF. அதுதான் தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்பகா எண்கள். சார்பகா எண்களை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருக்கோம். அந்த வீடியோலேயே உங்களுக்கு சார்பகா எண்களோட டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸை போய் பார்த்துட்டு வந்து திருப்பி நீங்கள் இங்கே வந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்பகா எண்கள் அப்படின்னா அதுக்கு தமிழில் சார்பகா எண்கள் ஒன்றுக்கொன்று பகா எண்கள்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இங்கிலீஷில் கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். கொடுக்கப்பட்ட எண்கள் சார்பகா எண்கள் எனில் இஃப் given two numbers are கோப்ரைம், அதோட LCM என்னன்னு கேட்டால் அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த ரெண்டு நம்பரோட மல்டிபிள் தான் அதோட LCM. HCF is always 1. There is no common factor other than 1. அதுதான் கோப்ரைமோட டெஃபினேஷனே. ரிலேட்டிவ்லி பிரைம்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களில் பொதுவான காரணி ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஒன்றை தவிர வேறொன்று காரணியும் பொதுவாக இருக்காது. அதனால தான் HCF 1ன்னு வருது. பொதுவான காரணி ஒன்று தான் இருக்கும் அப்படின்னா HCF 1. இது நாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு LCM பொறுத்தவரையும் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸை நம்ம நல்லா எழுதி வச்சுக்கிட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நான் சில ஹிண்ட் எழுதி போட்டிருக்கேன். அந்த ஹிண்ட் என்னங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன், கவனிங்க. LCM கொடுக்கப்பட்ட கணக்குகளில் LCMங்கிற வார்த்தையை கேட்குறப்ப LCMங்கிற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா மீதியின்றி மிகச்சிறிய மீண்டும் ஒன்றாக வகுப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட கேள்விகளில் இடம்பெற்றிருக்கும். அதாவது மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்களை காண்க, மிகச்சிறிய எண்ணை காண்க, அடுத்தது மீண்டும் ஒன்றாக எப்போது சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வகுப்படக்கூடிய மேற்கண்ட எண்களை வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண், மிகப்பெரிய எண். மிகச்சிறிய மிகப்பெரிய எண்ணுன்னு வரும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அது வேற, இந்த மிகச்சிறிய மிகப்பெரிய வேற. இதை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நான் உங்களுக்கு கணக்காக போட்டு காமிக்கிறப்ப நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். சில நேரத்தில் எப்படி இருக்கும்னா மிகச்சிறிய மீதியின்றி வகுப்படக்கூடிய, இது மூணு வார்த்தையுமே கொஸ்டினில் வந்துடும். மீதியின்றி மிகச்சிறிய வகுப்படக்கூடிய ஒரே கொஸ்டின்லேயே கேட்பாங்க. அப்படி கொஸ்டின் கேட்குறப்பையும் அதுக்கு நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்னா LCM கண்டுபிடிக்கணும். மீண்டும் ஒன்றாகன்ற வார்த்தையை பார்த்தாலே LCM கண்டுபிடிக்கணும். இந்த மிகச்சிறிய மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மிகச்சிறியன்னா LCM தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நான் சொல்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு ஹிண்டாக எழுதிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி HCF, இங்கே இங்கிலீஷில் HCF, தமிழில் பார்த்தீங்கன்னா மீ போ வ மிகப்பெரிய பொது வகுத்தி. இதுக்கான அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மிகப்பெரிய, அதிகபட்ச, லார்ஜஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் வால்யூம், அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா HCF கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது எப்போ பார்த்தாலும் HCF தான் கண்டுபிடிக்க போகிறோன்னு இல்லை. இதெல்லாம் கண்டிஷன் சில நேரத்தில் வயலட்டும் ஆகலாம். நமக்கு கொஸ்டினை புரிஞ்சுக்க தெரியணும். முதல்ல பேசிக்காக பார்க்கறதுனால இது போதும். இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறப்ப LCM HCFன்னு இன்னொரு வாட்டி நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். அப்போ இந்த கண்டிஷனை தாண்டி இந்த கண்டிஷனே வயலட் ஆகிற மாதிரி சில சம்ஸ்லாம் இருக்குது. அதான் நம்ம எப்படி பார்க்கலான்னு பின்னாட்களில் பார்க்கலாம். கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 1. Question number 1. The LCM of two coprime numbers. Two coprime. அப்போ கோப்ரைமோட கண்டிஷன் நமக்கு நல்லா தெரியணும். LCM of two coprime numbers is 5005. If one of the number is 65, then find the other number. இரு சார்பகா எண்களின் மீசிம 5005. அவற்றில் ஒரு எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? இப்போதான் நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சார்பகா எண்கள் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் எழுதி போட்டிருந்தேன். LCM கொடுத்துருக்கான். LCMனு கொடுத்தா சார்பகா எண்களை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா LCM is equal to A into B. கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களின் பெருக்கல் பலனானது சார்பகா எண்களாக இருக்கும் பட்சத்தில் மீசிமாவுக்கு சமமாக இருக்கும். அப்போ அந்த மீசிமாவை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 5005. அவற்றில் ஒரு எண் 65. மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய டேபிள் எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே 5 டேபிளே யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பராக எடுத்து சூஸ் பண்ணுங்கள். 2 டேபிள்லாம் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே நம்ம 2 டேபிள்லாம் வரப்போகிறது இல்லை சொல்கிறேன். ஆனால் பின்னாட்களில் இந்த மாதிரி சம்மு போடும்போது இன்றைக்கி போட்ட மாதிரியே நம்ம எல்லா நாளும் போட போகிறது கிடையாது. நம்ம இப்போ போகிறதெல்லாம் பேசிக்காக போட்டுட்ருக்கோம். கொஞ்ச நாளில் நம்ம இந்த மெத்தடையே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவோம். லிசன், கவனிங்க. 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப 13×5 65.
இதையும் 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப 1 0 0 1. 13ஆல் 1001 வகுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வகுக்க முடியும். ஓர் 13 13 13 8 13 8 18 என்பது 3 8 24 13 8 104. ஆனால் நம்மகிட்ட இங்கே 100 தான் இருக்குது. 13 7 91 13 7 91 பேலன்ஸு 9 91 பக்கத்தில் 1 இருக்கால 91 13 7 91. ஆன்சர் பியோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பி இருக்கு இல்லையா, அப்போ பியோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 77. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஸ்டின். LCM of two numbers is 432 and their HCF is 36. If one of the number is 108, then find the other number. இதுவும் நம்ம பார்த்த அந்த கண்டிஷன் 3 அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். இரு எண்களின் மீ சி ம 432 மற்றும் அவற்றின் மீ போ க. பார்த்தீங்களா, கனா HCFன்னு அர்த்தம். கா அப்படின்னா ஃபேக்டர். HCF 36, ஒரு எண் 108, மற்றொரு எண் என்ன? கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களின் பெருக்கல் பலனானது அவற்றின் மீசிமா மற்றும் மீப்போகான்னு கூட சொல்லிக்கலாம், மீப்போகாவின் பெருக்கல் பலனுக்கு சமம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தயர் LCM அண்ட் HCF. அது அப்படியே நான் எழுதிட போறேன். LCM இன்டு HCF ஈக்குவல் டு A இன்டு B. LCM என்ன கொடுத்துருக்காங்கன்னா 432, HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36, அவற்றில் ஒரு எண் 108, மற்றொரு எண் என்ன? ரொம்ப சிம்பிள். ஓர் 36 36 36லே அடிக்க கற்றுக்கணும். ஏன்னா இந்த 36ங்கிற நம்பர்லாம் ரிப்பீட்டடாக வரப்போகுது. 36 பார்த்தாலே ஓர் 36 36, 2 36 72, 3 36 108. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப பயமாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 36ங்கிற நம்பர் நம்மளை பொறுத்தவரை எக்ஸாமில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெட் எக்ஸாம் எழுத போகிறோம்னா இந்த ஒரு மினிமம் பேசிக்கான விஷயத்தெல்லாம் கற்றுக்க வச்சுக்கணும். 36ஓட மடங்கு ஓர் 36 36, 2 36 72, 3 36 108. அப்போ இதில் எத்தனை 36 இருக்குன்னா 3 36. இது ஒரு 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் அக்கார்டிங் டு த டெஸ்ட் ஆஃப் டிசபிலிட்டி இஸ் திஸ் டிவிசிபிள் பை 3. வகுப்படும் தன்மைக்கான விதிகளின்படி 3ஆல் வகுப்படுமான்னு கேட்டால் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த முழு எண்ணும் 3ஆல் வகுப்படும். பாருங்க, இலக்கங்களை கூட்டுங்க. 4 3 2 7 + 2 9. இலக்கங்களின் கூடுதல் 9 கிடைக்கிறதுனால இந்த எண் 3ஆல் முழுமையாக வகுப்படும். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிடுறோம். நீங்கள் இதையே நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம்னா இது ஈஸியான இடத்துலலாம் கற்றுக் கொடுத்தா தான் கஷ்டமான இடத்துலலாம் நம்ம டெலிவரி பண்ணுவோம். அதனால தான் வகுப்படும் தன்மைக்கான விதிகள்லாம் திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓர் 3 3, அடுத்தது 13 இருக்கும் பேலன்ஸு, 3 12 3 12 144. ஆப்ஷன் ஏல இருக்க ஆன்சர் இதுதான் ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போ பியோட வேல்யூ 144. Next question. What is the greatest possible volume of vessel that can be used to measure exactly the volume of milk in cans in full capacity 80 liters, 100 liters, 120 liters? தமிழின் கொஸ்டினை படிச்சிடலாம். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் மற்றும் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. அதிகபட்சங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தாலே HCFன்னு தெரியணும். ஸோ இங்கே என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேட்டா இருக்குன்னா 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர், இந்த மாதிரி 3 வெரைட்டியில் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அதிகபட்ச இந்த பாத்திரத்தில் வச்சு நமக்கு முண்டை எடுத்து ஊற்றுனோம்னா 3த்தையுமே காலியாக்கக்கூடிய அதிகபட்ச கொள்ளளவு உள்ள பாத்திரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது எல்லாமே என்ன வாய்ப்பாடு அப்படின்னா 20ஓட மடங்காகவே இருக்கு. 20இன் மடங்கு 20 × 4, 20 × 5, 20 × 6. இதுதான் இதோட HCF. நம்ம இதை தனியாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம்னா 3த்துலேயுமே என்ன வாய்ப்பாடு காமனாக இருக்குன்னா 10ஆம் வாய்ப்பாடு காமனாக இருக்குது. 10ஆம் வாய்ப்பாடு காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்களேன். 8 × 10, 10 × 10, 10 அதான் 12 × 10. ஸோ இதில் 3த்துலேயுமே 10 காமனாக இருக்குது. 1. அடுத்தது பாருங்களேன், இங்கே நம்பரோட எல்லாத்துலேயுமே 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ 2ஐயும் தனியாக எடுத்துக்கலாம். அப்போ 2 10 20, இங்கேயும் 20, இங்கேயும் 20.
இப்போ நான் இது ரெண்டாவது இப்போ எடுத்தால் இதுக்கு மீதி என்ன இருக்கும்னா 4ங்கிற நம்பர் இருக்கும், இங்கே 5 இருக்கும், இங்கே 6 இருக்கும். கொடுக்கப்பட்ட எண்கள் அடுத்தடுத்த எண்களாக இருந்தால் அவைக்கு அந்த நம்பருக்கு பேர் சார்பகா எண்கள், கோப்ரைம்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக மல்டிப்ளை இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 20. இதுக்கான ஆன்சர் 20 லிட்டர். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீசிமா 210 மீப்போ கா 14 என்ற உள்ளவாறு எத்தனை எண் சோடிகள் பாஸ் எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும்? The LCM of two numbers is 210 and the LCM HCF is 14. How many such pairs are possible? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களுக்கு ஜோடிகள் வச்சு பேஸை ரெப்ரசன்ட் பண்ணி ப்ராப்ளம் சேர்ப்பாங்க. நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா LCM HCF 10 டைப் இருக்குது. நம்ம அந்த 10 டைப்பை டைப் வைஸாக நடத்த போகிறது கிடையாது. ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் தான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான சம். இப்போ எப்படி சார் பேர்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 210 இது என்னன்னா 14, இது LCMனு கொடுத்துருக்காங்க, இதில் HCF கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம சொல்லி கொடுத்துருந்த பாயிண்ட்ஸோட சேர்த்துக்க வச்சுக்க போகிறோம். 5வது பாயிண்ட்டாக நீங்கள் அதை கூட சேர்த்து எழுதிக்கங்க. LCM HCF AB இந்த 4த்தையும் பொதுவாக வகுக்கக்கூடிய ஒரே எண் என்னன்னு கேட்டிங்கன்னா HCF தான். LCM HCF ஆல வகுக்கலாம், HCF ஆல வகுக்கலாம். கொடுக்கப்பட்ட முதல் எண்ணையும் HCF ஆல வகுக்கலாம், கொடுக்கப்பட்ட இரண்டாவது எண்ணும் HCF ஆல் வகுப்படும். நம்ம முன்னாடி போட்ட ப்ராப்ளம் கூட நம்ம எடுத்து பேசிக்கலாம். 10ன்னு போட்டிருந்தேன், 15ன்னு போட்டிருந்தேன், 30ன்னு ஆன்சர் LCM கிடச்சிச்சு, 5ன்னு HCF கிடச்சிச்சு. பாருங்களேன், 30/5 30ஐயும் 5ஐயும் வகுக்க முடியும். 5/5 5ஐ 5ஆல் வகுக்க முடியும். 10/5 10ஐயும் 5ஆல் வகுக்க முடியும். 15/5 15ஐயும் 5ஆல் வகுக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய ஒரே எண் என்னன்னு கேட்டிங்கன்னா HCF. ஸோ HCF தான் இதுக்கான ஆன்சர். HCF இங்கே பார்க்கும்போது HCF-ஐ நான் LCMலேருந்து டிவைட் பண்ண போகிறேன். 14வது வைப்பாடு தெரிஞ்சிருக்கணும். ஓர் 14 14, ஓர் 14 14, மீதி 7 70. 14 × 5 70. ஸோ இப்போ நம்ம என்னத்தை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா HCF எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய எண்கள் 15ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. இப்போ ஜோடிகள்னு கேட்டாங்கன்னா இந்த 15ஐ ஜோடியாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கலாம்னா, ஒரு உதாரணத்துக்கு LCM × HCF = A × B. அப்போ 15ஐ எப்படியெல்லாம் பிரிக்கலான்னு பாருங்கள். 1 × 15. அப்போ 1 15 ஒரு ஜோடி. 15ஐ வேறு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 5 3,5 இது ஒரு ஜோடி. ஸோ இதில் HCF-ஐ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வர எண்களுக்கு HCF என்னவாக இருக்கும்னா 1 தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் HCF 1, இது ரெண்டுத்துக்கும் HCF 1. எத்தனை ஜோடிகள் சாத்தியம்னு கேட்டோம்னா 2 ஜோடிகள் தான் சாத்தியம். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த ஜோடிகள் சம்பந்தப்பட்ட கணக்குகளையும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது 6th புக்கில் இருக்கிற சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. The LCM of two numbers is 6 times their HCF. If the HCF is 12, one of the numbers is 36. Then find the other number. இரு எண்களின் மீசிமா ஆனது. இந்த ஆனது அப்படின்னா என்னன்னு முக்கியமாக சொல்லிடுறேன், கவனிங்க. இதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனது அப்படின்னா ஈக்குவல்ட்டுங்கிற சிம்பிள் எழுதணும். நம்மளை பொறுத்தவரையும் சில கைண்ட் ஆஃப் ஹிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியங்க. அதில் இந்த ஆனது அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு எழுதுவோம். நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எழுதுறப்ப ஆனதுன்னு வந்தால் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுருவோம். மீசிமா ஆனது மீ பே காவின் 6 மடங்காகும். மீ பே கா 12, ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப இது மடங்கு ரெப்ரசன்ட் பண்ணது, மடங்குன்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன எது மடங்கா இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம முன்னாடி எழுதுனா செகண்ட் கண்டிஷன் என்ன எழுதியிருந்தோம்? LCM is equal to N into HCF. அதுதான் இவங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. LCM equal to N-க்கு பதிலாக 6 into HCF. இது கொஸ்டினில் கிவனாக கொடுத்துருக்குறாங்க. கண்டினியூ பண்ணுறப்ப அந்த HCF என்னவா 12. HCF என்னன்னு கொடுத்துருக்காங்க 12. ஓர் எண் அப்படின்னா A, மற்றொரு எண் காண்க B. HCF கொடுத்துருக்காங்களே LCM இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் LCM கிடச்சிரும். LCM is equal to 6 × 12. LCM equal to
12 6 72, 6 12 72. அப்போ எல்சிஎம் இதுலேருந்து தெரியுது, HCF தெரியுது, ஏ தெரியுது, பி தெரியல. இதுக்கு நம்ம கண்டிஷன் 3 அப்ளை பண்ணுறோம். எல்சிஎம் இன்டூ HCF ஈக்குவல் டு ஏ இன்டூ பி. கொடுக்கப்பட்ட 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவற்றின் எல்சிஎம் மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமம். இந்த விதியை பயன்படுத்துகிறோம், இந்த லா யூஸ் பண்ணிக்கிறோம். எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 72, HCF 12, ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36, ஏ 36, பி தான் கேட்குறாங்க. பாருங்க, ஓர் 36 36. இப்போதான் சொன்னேன் 31 மடங்கு நம்ம நல்லா படிச்சு வச்சிருக்கணும். பாருங்க, அடுத்த கொஸ்டின்லேயே வருது. ஓர் 36 36, 2 36 72. இப்போ ஆன்சர் என்னன்னு பி கேட்குறாங்க. பி ஈக்குவல் டு 2 12 24. ஆப்ஷன்ல 24 பியில் இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் cannot be the HCF? cannot be the HCF of two numbers whose LCM is 120. தமிழ்ல அதை புரிஞ்சுக்கலாம். 120ஐ மீசிமா ஆக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது மீபேகா ஆக இருக்க இயலாது? 120ன்னு ஒரு எல்சிஎம் வந்துருச்சுன்னா கீழ்கண்டவற்றுள் எது HCF ஆக இருக்க இயலாது? உங்களுக்கு நல்லா தெரியும், எல்சிஎம் HCF எப்பொழுதும் வகுக்கும். எல்சிஎம் HCF எப்பொழுதும் வகுக்கும். எப்ப வகுக்கலையோ அது என்ன கிடையாதுன்னா HCF கிடையாது. நல்லா கவனிங்களேன். 120 எல்சிஎம், எல்சிஎம் டிவைடட் பை HCF ஈக்குவல் டு n. இது கண்டிஷன் 2ல கூட நம்ம எழுதணும். இது கண்டிஷன் 2வா எழுதணும். அதை தான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம் ஒரு கொஸ்டினா. இது ஆப்ஷன் பேஸ்டு கொஸ்டின் சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் எல்சிஎம் HCF. 10 டைப் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு டைப் இது. ஆப்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்சிஎம் HCF. கவனிங்க, 120ஐ வகுக்கக்கூடிய எண் இங்கே நிறையா இருக்கும். ஒரே ஒரு எண்ணு மட்டும் எதை வகுக்காது? 120ஐ வகுக்காது. ஒரு உதாரணத்துக்கு 120/60 பாருங்களேன். ஓர் 60 60, 2 60, 120. அடுத்தது 120 டிவைடட் பை 40. ஆப்ஷன் வச்சு தான் போட முடியும். ஒரு 40 40, 3 40, 120. அடுத்தது 30, 120/30. ஓர் 30 30, 4 30, 120. இதெல்லாம் வகுக்குது. எது வகுக்கலன்னு பார்த்தீங்களா? ஆப்ஷன் சி. 120 80ஆல வகுக்க முடியுமான்னா முழுசா வகுக்க முடியாது. வகுக்க முடியும், முழுசா வகுக்காது. பாருங்களேன், 0 0 கேன்சல். 4ஆம் வாய்ப்பாட்டில் 2 3. இந்த 3/2 தனியாக அப்படி இருக்கவே கூடாது. இந்த மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா அது வகுக்கலைன்னு அர்த்தம். அது நம்ம கண்டிஷன் என்னன்னா எல்சிஎம் HCF ஆல் வகுக்க முடியும், ஆனால் இங்கே வகுக்க முடியலை. அதனால எது வகுக்க முடியாது, மீபோகாவாக இருக்காது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம். இதை நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. கொஸ்டினை சும்மா நான் படிச்சு காமிக்கிறேன், கவனிங்க. 18 30 ஆகிய எண்களின் மீபோகா மீசிமாவின் விகிதத்தை காண்க. விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதம் அப்படின்னா ரேஷியோ. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்க தெரியணும். ரேஷியோ எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த 2 நம்பருக்கும் எது பொதுவாக வகுக்க முடியுதோ வகுத்துட்டு அதை ரெண்டுத்தையும் ரேஷியோவில் இப்படி எழுதி காமிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. Find the length of the longest rope that can be used to measure exactly the rope of length 1 meter 20 cm, 3 meter 60 cm and 4 meter. அதை கொடுத்துட்டு அந்த அவற்றை அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். அதிகபட்சங்கிற வார்த்தை வந்தா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அடுத்தது 26 39 52 ஆகிய எண்களின் மீசிமா. இது ரொம்ப சாதாரணமான கணக்கு. ஆனா நீங்க என்னத்துல ட்ரை பண்றீங்கன்னா பகா காரணியின் பெருக்கல். நீங்க பகா எண்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கலன்னா நம்ம வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம். அந்த வீடியோல பகா எண்களை எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க சம போட்டு பாருங்க. 26 எப்படி பிரிக்கிறது? 2 × 13. 39 எப்படி பிரிக்கிறது? 13 × 3. 52 எப்படி பிரிக்கிறது? 13. எல்லாத்துலயும் 13 நம்பர் காமனா இருக்கு. அப்ப மீசிமா கேட்டாங்கன்னா காமனா இருந்தாலும் எழுதணும், காமனா இல்லைனாலும் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி போட்டாலும் சரி. இல்லையா உங்களுக்கு வரலன்னா நீங்க நார்மலா எல்சிஎம்
இந்த மெத்தட் எல் டிவிஷன் மெத்தட் 26, 39, 52 இந்த மாதிரி போடலாம். போடவே கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இப்படி போட்டோம்னா சில சம்முக்கெல்லாம் ஆன்சர் வராது. சரி, ஏன்னா இது எதால் வகுப்படுது நமக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால தான் அது வேண்டான்னு சொன்னேன். நீங்கள் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கூட போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் பகா காரணியின் பெருக்கல்ல போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். பகா காரணியின் பெருக்கல் முறை. இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்குகள் இதில் பயன்படுத்தும் போது தான் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். அதனால பகா காரணியின் பெருக்கல், இங்கிலீஷில் பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண். மிகச்சிறிய அப்படிங்கிற வார்த்தை வந்தால் என்ன பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. அது ஆக்சுவலாக இது ஸ்கூல் புக்கு சம், ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம். தேங்க்யூ. நாளைக்கு இதோட கண்டினியூஷன் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.